सच में सतयुग है। हर कोना दिव्यता से भरा है। ஓம் சாந்தி. சத்தியுகத்தின் மார்க்கெட் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். உண்மையில் இந்த சத்தியுகத்தின் ஒவ்வொரு மூலையும் தெய்வீகத்தன்மையால் நிறைந்திருக்கிறது அல்லவா? ஆஞ்சி தேவ், இதுதான் சத்தியுகத்தின் மார்க்கெட். இங்கு ராஜ்யத்திற்கு தேவையான சிறிய பெரிய அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ராஜகுமார் ராஜகுமாரிகள் இவர்களுக்காக தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம், அனைத்து விதமான பழங்கள், துணிகள், பாத்திரங்கள், புஷ்பக் விமானங்கள், இதுபோல அனைத்து பொருட்களும் இங்கு கிடைக்கிறது. இவைகள் அனைத்தும் தயார் செய்யும் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியை இப்பொழுது பார்ப்போம். புஷ்பக் விமான் செய்யும் இடத்தை, அதன் ஷோரூமையும் இப்பொழுது பார்ப்போம். ராஜகுமார் ராஜகுமாரி புஷ்பக் விமானம் பார்க்க வந்திருக்கிறார்கள். ஆஹா, புஷ்பக் விமானத்தை தயார் செய்யும் இடம் இது. और ये है पुष्पक विमान का मैन्युफैक्चरिंग एरिया, जहां पुष्पक विमान बनाए जाते हैं. देवी, क्यों ना हम தேவி पुष्पक विमान की गति ராஜா परीक्षण ராணியிடம் கூறுகிறார். தேவி, लगता है ये विमान இதனுடைய ஸ்பீடை நாம் சோதனை செய்வோமா? இது எனக்கு தோன்றுகிறது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது. இந்த விமானத்தின் ஸ்பீடு சப்தத்தை விட அதிகமாக இருக்கிறது அல்லவா? ஆஞ்சி தேவ், இந்த விமானம் மிக நன்றாக இருக்கிறது. விதவிதமான ஸ்பீடுகள் உள்ள விமானங்கள் இங்கு இருக்கிறது. சத்தியுகத்தில் பதவிக்கு ஏற்றாற் போன்று விமானங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ராஜா ராணி, பிரஜைகள், செல்வந்தர்கள் இவர்களுக்கு தனித்தனியாக விமானங்கள் இருக்கிறது. அனைவரையும் விட அதிக வேகமானது ராஜாக்களிடம் இருக்கும். ராஜாக்களுடைய விமானம் பிரஜைகள், செல்வந்தர்களை விட அதிக ஸ்பீடாக இருக்கும். ஓம் சாந்தி.